நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளராக சண்முக வேலாயுதம் ஆகிய நான் செயலாற்றி வருகிறேன். போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு கடந்த 2015 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அகவிலைப்படி உயர்வு வழங்காமல் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் உள்ள பணியாளர்களுக்கு அரசாங்க உத்தரவுப்படி 6 மாதத்திற்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வு வழங்கும் பொழுது போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு மட்டும் வழங்காமல் வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது. இதனை பல சங்கங்கள் பல வகைகளிலே சாலை போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம், ஊர்வலங்கள் என பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் கூட 2020ஆம் ஆண்டு வரை எந்த பலனும் கிடைக்கப்பெறாத சூழ்நிலையில் போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நலச்சங்கங்களின் பேரவை, கோவை பேரவையின் சார்பாக நீதிமன்ற நடவடிக்கை ஒன்றே இதற்கு தீர்வாகும் என்ற முடிவினை எடுத்து இந்த பேரவையில் உள்ள 16 சங்கங்கள் இணைந்த இந்த பேரவை போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்காக நீதிமன்றத்திலே வழக்கினை நடத்தியது. காரணம், அரசு 142 என்ற ஒரு ஜிஓவை போட்டு எந்த ஒரு ஓய்வூதியருக்கும் 5% மேல் ஓய்வூதியம் இல்லை. 2016க்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு, அதே சமயம் 2015க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு 119% மட்டுமே என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையிலே அரசாணை 142 பிறப்பித்தது. அதனை சேலஞ்சு செய்து கோவை பேரவை சார்பாக மதுரை நீதிமன்றத்திலே 2020 போட்ட வழக்கிற்கு 2/3/2023 அன்று வழக்கு எண் 11 WPMD 1147/2020 2/3/23 அன்று ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்தது. என்ன தீர்ப்பு? பணியில் உள்ள பணியாளர்களுக்கு வழங்கப்படும் அதே அகவிலைப்படி உயர்வு, ஒவ்வொரு முறையும் வழங்கப்படும் அகவிலை உயர்வு ஓய்வூதியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பது தனி நீதியரசரின் உத்தரவு. அரசாங்கம் அதை ஏற்கவில்லை. எனவே கோவை பேரவை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தது. அந்த வழக்கு இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஓய்வு பெற்ற அலுவலர்களுக்காக பென்ஷன் வழங்கப்படும் பொறுப்பாட்சி குழுவின் அட்மினிஸ்ட்ரேட்டர் சார்பாக மதுரை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு 1240/2023 என்ற மேல்முறையீடு செய்தது. 5 விசாரணையில் மேற்படி மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்பட்டு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு சாதகமாக அமைந்தது. அதோடு நிற்காமல் அட்மினிஸ்ட்ரேட்டர் உடனடியாக உச்சநீதிமன்றத்திலே வழக்கினை தொடர்ந்து 27,785/2023 என்ற எண் கொண்ட வழக்கை தொடுத்தார்கள். உச்ச நீதிமன்றத்திலும் மிகுந்த பொருட்செலவுடன் அனைத்து ஓய்வூதியர்களின் ஒத்துழைப்புடன் போக்குவரத்து கழக ஓய்வூதியர் அலுவலர் நல சங்க பேரவை என்று சென்னையிலே 8 போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் சங்கத்தின் பேரவை இருக்கிறது. அவர்களுடைய ஆதரவுடன் உச்சநீதிமன்றத்திலே அந்த வழக்கினை சந்தித்தோம், வெற்றியும் பெற்றோம். அந்த வழக்கும் டிஸ்மிஸ் ஆனது. தனி நீதிபதியின் உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்று நீதியரசர்கள் 2 நீதியரசர்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வாதத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றத்திலே மேற்படி வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அதோடு நின்றார்களா? அட்மினிஸ்ட்ரேட்டர் மீண்டும் மறு சீராய்வு மனு என்று மதுரை நீதிமன்றத்திலே உச்சநீதிமன்றத்திற்கு பிறகும் தொடர்ந்தார். அதனையும் எதிர்கொண்டு அந்த வழக்கு பதிவு செய்த நேரத்திலே பொதுவாக ஒரு வழக்கு என்று நீதிமன்றத்துக்கு சென்றால் ஒரு ரிட் பெட்டிஷன் இருக்கும். அதில் தோற்றாலோ ஜெயித்தாலோ ஆப்போசிட் பார்ட்டி மேல்முறையீடு செய்வார். அதே நீதிமன்றத்தில் 2 ஜட்ஜிகள் அடங்கியதில் ரிட் அப்பீல். அதிலும் தோற்றுவிட்டால் மீண்டும் ஏதோ ஒரு பார்ட்டி உச்ச நீதிமன்றம் சென்று அந்த வழக்கு அதுடன் முற்று பெறும் ஒரு நீதி கிடைத்துவிடும். ஆனால் போக்குவரத்து கழகர்கள் ஓய்வூதியர்களின் மீது பொருளாதார ரீதியாக அரசு வஞ்சிக்கும் வகையிலே தெளிவாக அரசாங்கம், நான் தான் அரசாணை பிறப்பித்திருக்கிறேன், அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்ட வழக்கு தனியாக செல்லாது, நான் போடுவதற்கு எனக்கு தனி அதிகாரம் உள்ளது என்று கூறி தனியாக மீண்டும் மேல்முறையீடு வழக்கினை 246/2024 என்ற வழக்கினை மதுரை நீதிமன்றத்திலே தொடர்ந்தது. அட்மினிஸ்ட்ரேட்டருடைய மறுசீராய்வு மனுவையும் அரசினுடைய கூடுதலான மேல்முறையீட்டு மனுவையும் இரண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டது. சாமானியமாக தள்ளுபடி செய்யப்படவில்லை. இந்த ரிவ்யூ பெட்டிஷன் எந்த வகையில் பார்த்தாலும் வழக்கை
இழுத்தடிப்பதற்காகவும் மீண்டும் மீண்டும் வழக்கு நடத்துவதற்காகவும் மட்டுமே தொடரப்பட்டுள்ளது. இதில் தனியாக வாதிடுவதற்கு எந்த பொருளும் இல்லை. எனவே இந்த வழக்கு ஏற்புடையதல்ல, தள்ளுபடி செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற அளவிலே இறுதி செய்யப்பட்ட பின் தலைமை வழக்கறிஞரின் வாதமும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற உத்தரவின் வரையறைக்குள் வரவில்லை என்று தெளிவான உத்தரவு வழங்கப்பட்டது. பெஞ்சு தீர்ப்பு இரு நீதியரசர்களால் வழங்கப்பட்டது. அதுவும் மட்டுமல்லாமல் மேற்படி வழக்கின் தீர்ப்பு அரசாங்க வெப்சைட்டிலே ஒரு முக்கிய வழக்காக பதிவு செய்யப்பட்டதுடன் இன்று உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த வழக்கின் தீர்ப்பை போற்றுகின்ற வகையிலே அந்த வழக்கு பெருமைப்பட்டுள்ளது. அதோடு நின்றார்களா? அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்தது. 27, 23, 285, 239 என்ற வழக்கினை தொடுத்து அதிலும் தோற்று போனது. அரசாங்கம் வெறும் சாதாரண மூத்த வழக்கறிஞர்களை வைக்கவில்லை. கபில் சிபில், அபிஷேக் சிங் சிங்வி போன்ற லட்சக்கணக்கிலே வக்கீல் கட்டணம் பெறக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களை வைத்து போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்காக வழக்கை நடத்தியது. எதிராளி எப்படியோ அதற்கு ஈடு கொடுக்கும் வகையிலே கோவை பேரவையும் சிறந்த வழக்கறிஞர் 10 ஆண்டுகள் அனுபவமிக்க நீதிபதியே அங்கு எங்களுக்காக ஒரு வாதாடினார். மிஸ்டர் கிரி, மிஸ்டர் அஜ்மல் கான் from மதுரையிலிருந்து சீனியர் அட்வொகேட். 1க்கு 2 வக்கீல்களை எந்த அளவுக்கு எங்கள் செலவினம் இருக்கும், எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டு